Hi, hello, vanakkam. Welcome to our channel. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்படி வந்து நம்மளோட knowledge டே டு டே லைஃப்ல ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம் ஜாப் ஓரியன்டடா அப்படின்றத தான் பார்க்க போறோம். அண்ட் நான் என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும் சரி ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்து எப்படி வந்து ஒரு பிக் ரிசல்ட் நம்ம கரியர்ல பார்க்கலாம் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், பட் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும், இல்லை ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும், டே டு டே லைஃப்பில் டெக்னாலஜி வளருது, சயின்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நாலேஜை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேண்டட்டரி விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து என்னோட ஃபீல்டில் வச்சு எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஜென்ரலாக சொல்ல போகிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக போனால் நான் என்னோட ஜாப் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற டீட்டெயில்ஸை உங்களோட சினாரியோவில் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அண்ட் ஸோ கண்டென்ட்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன். இதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் சரி மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும் சரி இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் மைண்ட் செட். அதாவது எவ்ரிடே நான் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி, இல்லை லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, என் மைண்டில் என்ன ஓடும் அப்படின்னாக்க என்னோட ஒர்க்கை என்ன யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா நம்மளை யாராச்சும் தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ப்ரோக்ரஸ் பேசலாம். செகண்ட் வந்துட்டு ஒரு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது கிராஜுவல் அப்டேட். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்டெடி ஜாப்ல இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்துட்டு நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், க்ரோவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் அப்டேட்டில் வரப்போகுது. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராஜுவல் அப்டேட் தான். ஆல்ரெடி நான் வந்து என்னோட கரியர் வந்து கிளவுட் ஓரியன்டாக தான் செட்டில் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட கரியரை நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்றத வச்சு நீங்களும் மேட்ச் பண்ணி உங்களோட கரியரை டெவலப் பண்ணிக்கலாம். மெயினாக இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு ஸ்டெடி க்ரோத் தன்னோட கரியரில் வேணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த கிராஜுவல் அப்டேட்டில் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸ். ஒரு 2 இயர் பிளான், ஒரு 5 இயர் பிளான், ஒரு 10 இயர் பிளான் நீங்கள் இப்போவே ஒரு நோட் எடுத்தோ இல்லை உங்களோட ஐபேட்லேயோ இதுலேயோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் இந்த 2 இயர் பிளான், 5 இயர் பிளான், 10 இயர் பிளான் சொல்கிறேன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு இதுதான் என்னோட கரியர், இந்த க்ரோத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா நாளும் அதை பற்றி வருத்தப்பட மாட்டீங்க. டெய்லி 10 to 15 மினிட்ஸ் ஒரு ப்ரொடக்டிவான எஃபர்ட் போட்டிங்கன்னா அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு ஃபேமிலி டைமும் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஃபேமிலி டைமையும் விட முடியாது, கரியரையும் விட முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட டைம் வந்து சங்க்ஸாக பிரிச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அப்டேட் பண்ணிக்கிறதும் ஈஸி, ஃபேமிலி டைமும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர் பிளான், 5 இயர் பிளான், 10 இயர் பிளான் உங்கள் கம்பெனியோட பிரமிட் ஸ்ட்ரக்சர் படியோ இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆக போகிறீங்க, வேறு கம்பெனி ஷிஃப்ட் ஆக போகிறீங்க, அதை பொறுத்தோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணணும். எப்படி வந்து இந்த 5 இயர் பிளான்லாம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோட 5 இயர் பிளான்ஸ், 10 இயர் பிளான்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு வரைக்கும் பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த கிராஜுவல் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 3 கைண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு உங்களோட இருக்கிற ஜாபில் வந்துட்டு நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றது. செகண்ட் வந்துட்டு உங்கள் ப்ரமோஷனுக்காக நீங்கள் வந்து நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறது. தேர்ட் வந்து ஜாப் சேஞ்சுக்காக வந்துட்டு நீங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறது. இதில் நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து செட் ஆகும்.
ஃபஸ்ட்டு இந்த நம்ம கரண்ட் ஜாப்ல ஸ்கில் அப்டேட் பண்ணுறதுக்கும் ப்ரமோஷனுக்காக ஸ்கில் அப்டேட் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த 2 விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒரே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதா இருப்பீங்க, இல்லை வேறு கம்பெனியில் போய் அதுக்கு அடுத்த டெசிக்னேஷன் போகணுன்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட தான் பிரேக் போவோம், இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். மற்ற டீம் மெம்பர்ஸ்குள்ளே ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் நமக்கு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது. அதில் நீங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக தான் எல்லா கம்யூனிகேஷனும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நமக்கு வர இமெயில் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவோம். மற்ற ப்ராஜெக்ட்லேருந்து வேறு டாஸ்க்குக்காக இமெயில் நம்மளை சும்மா சிசிக்கு வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம அதை பெருசாக ரீட் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் ஒரு கெரியர் லேடரில் மேலே போகிறப்ப உங்களோட ஜாப் ஸ்கில் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி படிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. அதை ஈஸியாக பண்ணுறதுக்கான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கம்யூனிகேஷன். நீங்கள் உங்கள் டீமுக்கு வர இமெயில் மட்டும் இல்லாமல் மற்ற டீமில் இருக்கவங்க என்ன மாதிரி இமெயில்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட், ஒரு டெவலப்பர் அனுப்புகிற இமெயிலோ இல்லை ஒரு நெட்வொர்க்கிங்கில் இருக்க டீமில் இருக்கவங்க அனுப்புகிற இமெயிலோ எனக்கு சம்மந்தம் கிடையாது. எப்போயாவது நான் அவங்க கூட டெப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னாக்கா நான் அவங்க கூட எனக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுவேன். பட் இன் ஜென்ரல் 100% நெட்வொர்க்கிங் டீம் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ண டாஸ்க்குக்கு இமெயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புகிறப்ப நான் சிசியில் இருந்தால் மெயின்லி நான் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணக்கூட மாட்டேன். பட் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் டீமுக்கு வர இமெயில் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க டீம் என்னென்ன மாதிரி இமெயில்ஸ் அனுப்புகிறாங்க, அதில் என்னென்ன மாதிரி டேட்டா இருக்குது அப்படின்றத ஒரு 2 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். இது நம்பர் 1. அப்படி அந்த இமெயிலில் என்ன இருக்கும், சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், அது நமக்கு புரியாது அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள். கூகுளில் அது வாட் இஸ் வாட்ன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தெரிஞ்சால் கூட போதும், கண்டிப்பாக அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடின்றது ஒரு பெரிய கடல். நம்ம எல்லா டெக்னாலஜியும் 100% தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக முடியாது. நம்ம வேலை பார்க்குற ஒரு ஷார்ட் ஸ்பேனில், அதுவும் இப்படி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கப்ப நம்மளோட டெக்னாலஜியில் நம்ம 100% ஸ்ட்ராங்காக இருக்குமா, தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் மற்ற டெக்னாலஜியும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும், க்ரோ ஆக முடியும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரே ஆர்கனைசேஷனில் மேலே ப்ரமோட் ஆகணும்னு நினைக்கிறப்ப உங்கள் வேலையை 100% தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மற்ற டீம் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கிற ஃபர்ஸ்ட் வழி இமெயில் கம்யூனிகேஷன். இமெயிலில் என்ன பேசிக்கிறாங்க, என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் இன்புட்ஸ்லாம் அவங்க தராங்க அப்படின்றத அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கரியர் லேடரில் போகிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிப் நம்பர் 2, அதாவது என்ன ஸ்கில் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு இருக்க ஒரு சூப்பரான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஆப், நம்ம எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் தெரிஞ்ச ஆப் லிங்க்டின். நான் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகாமல் இருப்பேனே தவிர லிங்க்டின்குள்ளே என்னால் போகாத நாளே இருக்காது. லிங்க்டின் என்னோட லைஃப்பை ரொம்ப சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பல ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்லேருந்து நான் வெளியில் வரதுக்கு என் ஜாபில் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டின் ஆப் தான். அப்படி அந்த லிங்க்டின் ஆப்பில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவை நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது திங்க் பண்ணுறப்ப இந்த ஆப் தான் வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்டின் பற்றி நான் சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மேக்ஸிமம் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் நான் என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஆப்பை பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்ம யார் கூட வேணாலும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது நான் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படின்னா யூஎஸில் எங்கேயோ இருக்க ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டோட தாட்ஸை என்னால் ஃபாலோ பண்ண முடியும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க க்ளவுட் பற்றி என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத என்னால் ஃபாலோ பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற நிறுவனங்கள் நம்ம கிளவுட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க டெக்னாலஜியில் அப்படின்றதே என்னால் ஃபாலோ பண்ண முடியும். இதை நான் யார்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதோட அப்டேட்டை லிங்க்டின்ல போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு இங்கே சைட்லேயும் காட்டுறேன் நான் என்ன மாதிரி பேஜஸ் ஃபாலோ பண்ணுறேன், அது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் லிங்க்டின்ல என்ன மாதிரி பார்ப்பேன் அப்படின்னாக்கா, நம்ம கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோட ஜாப் ஓரியன்டாக என்னை சுற்றி எனக்கு வர சஜஷன்ஸில் யார் யார் பேஜெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு நம்ம மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சா அவங்க கூட பேசணும்லாம் அவசியம் கிடையாது. நான் போடுற போஸ்ட்டை அவங்க என்னை ஃபாலோ பண்ண அவங்க பார்க்கலாம், அவங்க போடுற போஸ்ட்டை நான் ஃபாலோ பண்ணால் நான் கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். நான் ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட் அப்படின்றதுனால கிளவுட் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக எல்லா பேஜுமே ஃபாலோ பண்ணுவேன். ஈவன் தோ மைக்ரோசாஃப்டில் தான் என்னோட ஃபுல் ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னாலும் அமேசானையும் ஃபாலோ பண்ணுவேன், கூகுளையும் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளவுட் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட், பேரு தான் வேறு. பட் கிட்டத்தட்ட ஒரு 75% டெக்னாலஜி பார்த்தா ஒன்றா இருக்கும்.
நாளைக்கே வந்து நான் மைக்ரோசாஃப்ட்லேருந்து அமேசான் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா கூட என்னால் ஈஸியாக பண்ண முடியும் கான்செப்ட் தெரிஞ்சா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா இந்த 3 பேஜையுமே நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். இது நம்பர் 1. ஸோ இந்த பேஜஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கம்பெனி என்ன மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத என்னால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 2, உலகத்தில் இருக்க எல்லா பெரிய கிளவுட் ஆர்கிடெக்டோட பேஜையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவங்க பெரிய என்னை விட வந்து ஒரு 10 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ என்னை விட நிறைய பொசிஷன் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அவங்களோட டெசிக்னேஷனையும் நான் நோட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட், இதுக்கடுத்து என் டெசிக்னேஷன் நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அவங்க ஒரு டைமில் கிளவுட் ஆர்கிடெக்டாக இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி சீனியர் கிளவுட் ஆர்கிடெக்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோசியேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைட்டில்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நாளைக்கே ஒரு சுச்சுவேஷனால் நம்ம வேர்ல்டில் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வருதுன்னா காமனாக என்னென்ன மாதிரி டைட்டில் எல்லா கம்பெனிலையும் இருக்கு, அதுக்கு அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கில் வந்து என்னோட ஒர்க்கும் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒர்க்கும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் நான் அப்பப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்ப்பேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல் ஏதாச்சும் லேக் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா டேப்ல ஐபேடில் ஏதாவது பார்த்து வாட் இஸ் வாட்னு ஜஸ்ட் கூகுள் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் ஏதாச்சும் அட்லீஸ்ட் படித்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். எல்லா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த கூகுள் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவங்க எந்த புது சர்டிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் அதுக்காகவே ஒரு லிங்க்டின் பேஜ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு ஓரியன்டாக என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்து வச்சுப்பேன். அது மட்டும் இல்லை, நான் நிறைய ஆர்கிடெக்ட் அப்புறம் என்னோட கொலீக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா, அவங்க என்ன மாதிரி சர்டிஃபிகேட் முடிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். நம்ம ஏதாவது சர்டிஃபிகேஷன் படித்தா நாலேஜ் அப்டேட் பண்ணால் அதை வந்துட்டு நம்ம லிங்க்டின்ல வந்து போஸ்ட்டாக போட்டு வச்சுருப்போம். ஸோ அவங்களாம் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 சர்டிஃபிகேஷன் அது முடிச்சிருவேன். அப்படி முடிக்கிறப்ப எனக்கு அடுத்து எந்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட், நெக்ஸ்ட் நான் என்ன படிக்கலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் செக்யூரிட்டி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் நான் இன்னும் ஏற்கனவே கொஞ்சம் கற்றுருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். அது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 வந்துட்டு செக்யூரிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. பட் சைபர் செக்யூரிட்டியில் நான் பேசிக்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னும் டீப்பாக எனக்கு தெரியாது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் லெவல் டெக்னிக்கல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இந்த மாதிரிலாம் வந்து டெக்னாலஜியில் ஒரு 4-5 பிரான்ச்சஸில் பிரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்ணி ஓகே இது எனக்கு செட் ஆகும்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்ன அப்டேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா லிங்க்டின்குள்ளே போயிட்டு உங்கள் கொலீக்ஸ் அப்புறம் உங்களுக்கு ரிலேட்டடாக உலகம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பேஜை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்லேயும் இருக்கட்டும், நாக்ரிலேயும் இருக்கட்டும், ஜாப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நான் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னா கூட அந்த ஜாப் ரெக்கமெண்டேஷன் பேஜுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் என்னோட இப்போ கரண்ட் டெசிக்னேஷனுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்பேன். இது எதுக்காகனா எல்லாருமே ஜாப் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது கீழே குவாலிஃபிகேஷன்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ என்னோட டெக்னாலஜியையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெக்னாலஜியும் 100% மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டே வருவேன். அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மிஸ் ஆனிச்சுன்னா கூட நான் அடுத்து வந்து அதை படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஈவன் தான் நான் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலனா கூட எனக்கு வந்துட்டு அந்த டெக்னாலஜி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பவர் பிஐ வந்துட்டு அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் கொஞ்ச நாள் முன்னாடி மேட்ச் பண்ணிக்கிட்டே வந்தேன் என்னோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை. கிளவுட் ஆர்கிடெக்ட் தேவையான எல்லாம் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் பவர் பிஐ இருந்தால் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பவர் பிஐ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட டெசிக்னேஷனுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் வேறு ஜாப்க்கு அப்ளை பண்ணலனாலும் லிங்க்டின் அண்ட் நாக்ரிக்குள்ளே போயிட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணி எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதை பற்றி 100% இல்லைனாலும் ஒரு 50% ஒரு ஐடியா வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபில் சர்வை பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி. நெக்ஸ்ட் ஜாப் ஸ்விட்ச் ஆகிறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லேர்னிங். லிங்க்டின்லேயே பார்த்தீங்கன்னா யுடேமி மாதிரி லிங்க்டின் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அது பெய்டு வெர்ஷன், அது யூஸ் பண்ணுறது பண்ணாதது உங்களோட சாய்ஸ். பட் நான் வந்துட்டு ஃப்ரீ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பெனி நமக்கு கொடுக்குற லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கிளைண்ட்டோட இமெயில் செக் பண்ணுவோம், கம்பெனி அனுப்புகிற இமெயில் வந்து செக் பண்ண மாட்டோம். ஸோ பட் ஒன் டே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் நிறைய இமெயில்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், இந்த ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறோம், இந்த சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு. பட் அது எல்லாத்தையும் ட்ராஷ்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டு போயிடுவோம்.
பட் நம்ம அங்கே தான் தப்பு பண்ணுறோம். எதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறப்ப வெளியில் போய் காசு கொடுத்து லேர்ன் பண்ணணும். ஸோ டெய்லி உங்கள் ஆஃபீஸ் இமெயில் செக் பண்ணுங்கள். எல்லா கம்பெனியுமே தன்னோட எம்ப்ளாயீஸோட நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது 100% கொடுக்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை நம்ம 100% யூஸ் பண்ணிக்கணும். டெய்லி உங்கள் கம்பெனி அனுப்புகிற இமெயிலை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதில் அவங்க கொடுக்குற கோர்சஸ் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் ஆல்சோ சர்டிஃபிகேஷன். இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் லேர்னிங், யுடேமி லேர்னிங் அண்ட் கம்பெனியாக கொடுத்துருக்க கேபி ஆர்டிகல்ஸ் அண்ட் டிசைன் கோர்சஸ் வந்து ஃப்ரீ. அது நான் எப்போவுமே டெய்லி ஒன்று பார்த்துட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா கோர்சஸ்க்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரீ. நம்ம பே பண்ணாமையே யூசர் ஐடி போட்ட எக்ஸாம் வந்து நம்மளால் எவ்வளோ அட்டம்ஸ் வேணாலும் எடுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்றைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல இருக்க ஃப்ரீ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஃப்ரீ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். லிங்க்டின்ல போயிட்டு நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்எஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு எம்பிஏ பண்ணுறேன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஆல்ரெடி வேர்ல்டில் இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸோட பேஜஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த பேஜில் என்ன ஆகும்னா அப்பப்போ அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்துட்டு ஃப்ரீயாக செமினார் எடுப்பாங்க. அந்த செமினார் வந்துட்டு லிங்க் அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க லிங்க்டின்ல ஃப்ரீயாக. அது எப்போ வேணாலும் நீங்கள் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செமினார் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஒரு டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் டெக்னிக்கல் மேனேஜராக வந்து போகலாம் அப்படின்னு இருக்கேன். பட் எனக்கு டெக்னிக்கலாக ஓகே, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் லேகிங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறையா பேருக்கு மேனேஜர்ன்ற வேலை ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் தான். அதை நான் ரீசெண்டாக தான் உணர்ந்தேன். ஸோ இந்த ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட பேஜஸை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரீயாக வந்து லெக்சர்ஸ் கொடுப்பாங்க, எஸ்பெஷலி மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்டோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கே வந்து தெரியும். அவங்க கொடுக்குற சின்ன சின்ன இன்சைட்ஸ் கூட என்னோட கெரியரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அவங்க பேஜஸ்லாம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட் போகணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை அனாலிட்டிக்ஸ், எந்த சைடு வேணாலும் போங்க. பட் அந்த பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது செமினார் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி, ஒரு சாங் கேட்குற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே கூட கேளுங்க. அது எப்போ வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட ரீவைண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். PDX கோர்சஸ் இந்த சைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னோட மைக்ரோசாஃப்ட் ஓரியன்டான ஜாப்க்கு எல்லா கேஸ் டம்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. போத் வீடியோ லைப்ரரியும் இருக்குது, ஆர்டிக்கிளும் வந்து அந்த வெப்சைட்லேயே இருக்குது. இது ஃப்ரீ தான். என்னோட கெரியரில் 2 ஜாப் நான் இந்த வெப்சைட்டில் இருக்க டேட்டா வச்சு தான் வந்து ஸ்விட்ச் பண்ணேன். ஃப்ரீ லேர்னிங் தான். நீங்களும் இதுக்குள்ளே நிறைய கோர்சஸ் இருக்குது, பெய்ட் கோர்சஸும் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது. நான் ஃப்ரீ கோர்சஸ் தான் படிக்கிறேன். உங்களுக்கு ரெலவெண்ட்டான கோர்சஸும் ஃப்ரீ கோர்சஸில் இந்த வெப்சைட்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபோனில் ஆப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை லாகின் பண்ணி ஜஸ்ட் கம்ப்யூட்டர்லேயும் படிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் போன்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லா பேஜ்லையும் உள்ளே போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது 15 மினிட்ஸ் கோர்ஸ், 15 மினிட்ஸ் கோர்ஸ் இருக்கும். இன்சைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்டில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, என்ன மாதிரி செமினார்லாம் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய பேஜஸ், கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய MNCs இவங்களோட பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க அப்பப்போ வந்துட்டு ஃப்ரீ செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய லெக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறப்ப இது எப்படி நம்ம கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, அவங்க சொல்கிற இன்சைட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் எனக்கு யூஸ் ஆகி ஒரு பெரிய ரிசல்ட்டே கொடுத்துருக்கு, எஸ்பெஷலி மேனேஜ்மெண்ட் பார்ட்டில், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பார்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன்ஸ். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்கள் டெசிக்னேஷன் என்ன, உங்களுக்கு கீழே என்னென்ன டெசிக்னேஷன் இருக்குது, உங்களுக்கு மேலே எத்தனை டெசிக்னேஷன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு விஷன் போர்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னே நான் CEO ஆகிற வரைக்கும் என்னென்ன நடுவில் டெசிக்னேஷன் இருக்குது, எனக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேல்குலேஷனே வந்து எப்போவுமே போடுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு மேலே என்னென்ன டெசிக்னேஷன் இருக்குது, எவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த டெசிக்னேஷன் கிடைக்கும், இல்லை இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணால் அந்த டெசிக்னேஷன் போக முடியுமா அப்படின்னு ஒரு சார்ட் போடுங்க. இந்த சார்ட் போடுறதுனால நீங்கள் டெய்லி படிக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அந்த சார்ட்டை பாருங்கள். அப்பப்போ நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போதே டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மைண்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.
நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே என்னென்ன இன்னும் டெசிக்னேஷன் இருக்குது, கீழே என்னென்ன டெசிக்னேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கவன் என்ன வேலை செய்கிறான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க இல்லைனாலும் உங்களால் 2 டீமோட வேலையும் மேனேஜ் பண்ண தெரியணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கும் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கணும். நீங்கள் அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேலே இருக்கவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கவரும் உங்களை ரெஃபர் பண்ணுவார், இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ரமோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேனேஜ்மெண்ட்டும் வந்து நோட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா, நீங்கள் வந்து நிறைய வேலை செய்வோம், ஆனால் நமக்கான ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கிறதே இல்லை. நமக்கான ரெக்கக்னிஷனை யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை வந்து தேடிக்கணும். ஸோ அதுக்கு மெயினான வேலை, நீங்கள் வேலை செய்கிறத விட நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வேலையை செய்யுங்க, செஞ்சுட்டு இமெயிலில் நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியணும். என்னோட ஒரு ப்ரமோஷன் சைக்கிள்லாம் இப்படி தான் சொதப்புச்சு. ஏன்ட்டா அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்துட்டு வேலை செய்கிறேன்றீங்க, பட் ஆனால் வந்துட்டு இமெயிலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒரு இமெயில் கம்யூனிகேஷனாவோ சேட் கம்யூனிகேஷனாவோ எப்படியாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றத தெரியணும். அதை வந்து தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாப் சேஞ்ச். நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் நவம்பர் டிசம்பரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து சைன் ஆகும். ஏன்னா எல்லோரும் வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீசா அப்ரூவல் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் அப்ரூவல்லாம் வந்து சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு மார்ச்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆன்சைட் போகிறவங்களாம் மேக்ஸிமம் அந்த ஜனவரி டு மார்ச் தான் வந்து போவாங்க. ஸோ நீங்கள் ஜாப் தேடுறது அப்படின்னா அக்டோபருக்குள்ளே படித்து வச்சுக்கணும். நவம்பர்லேருந்து தேட ஆரம்பிங்க. ஏன்னா நவம்பரில் தான் எப்போயுமே ரெக்குயர்மெண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அக்டோபருக்குள்ளே உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க, உங்கள் சர்டிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சிருங்க, ரெடியாக இருங்க. அதை நான் சொன்ன மாதிரி லிங்க்டின் அண்ட் நாக்ரியில் போயிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிங்க. அதில் இருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் 95% எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. L1, L2, L3, L4 அந்த மாதிரி உங்களோட லெவல் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து பல கம்பெனிஸ் என்ன மாதிரி கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்க கரண்ட் ஸ்கில்லோட மேட்ச் பண்ணி அக்டோபருக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க. நவம்பர் டிசம்பர்லேருந்து வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பார்த்தா மார்ச்க்குள்ளே நீங்கள் நியூ ஜாப்ல வந்து செட்டில் ஆகிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிராஸ்டிக் அப்டேட். அதாவது இப்போ இருக்க கெரியரே எனக்கு பிடிக்கல, நான் இதை டிராஸ்டிக்காக நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மோஸ்ட்லி பண்ணுறவங்க 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல்லேருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் இருக்கவங்க 80% பண்ணுற சான்ஸ் வந்து கம்மி. ஏன்னா மேக்ஸிமம் 5 yearsலேயே வந்துட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடுவோம். ஸோ டிராஸ்டிக்காக நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே டிப்பு, நீங்கள் இப்போ இருக்க டெக்னாலஜியில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி ஏதாவது HCL இந்த 4 கம்பெனியில் ஒரு மேஜர் ஐடி கம்பெனிக்கு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் வேலை பார்க்குற டெக்னாலஜிலே ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒரு 1 yearக்கு அப்புறம் அங்கே இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஸ்கில்ல தான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல ரேட்டிங்கில் இருந்தீங்கன்னா அவங்களே வந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்களே வந்து கேட்கலாம், எல்லா கம்பெனிலையும் ஒரு போர்ட்டல் இருக்கும். அதாவது வேறு வேறு ப்ராஜெக்டில் என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இன்டர்னலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெய்லி எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா சின்ன லெவலில் இருந்தால் கூட அதுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு ஒரு 1-2 yearsல வேலை கற்றுக்கிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்க ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு கரியருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகிடலாம். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஏன் நான் வந்துட்டு இந்த 4 MNCயை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இவங்கள்ட்ட தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. மற்ற கம்பெனிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வேறு ஒரு ஸ்கில்லில் போய் வேலை பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இங்கே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் நிறைய கண் கூட பார்த்துருக்கேன். என்னோடய ஃபீல்டில் இருந்துட்டு வேறு ஃபீல்டுக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு க்ளவுடில் இருந்தாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டாங்க, ஒருத்தவங்க ரொபாட்டிக்ஸ் போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சூஸ் பண்ண கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி பெரிய MNCs, அவங்கள்ட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, ஆப்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் டிராஸ்டிக்காக அப்டேட் பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய MNCயில் போயிட்டு ஒரு 1 or 1.5 yearsக்கு அப்புறம் உங்களோட ப்ராஜெக்டை வந்து சேஞ்ச் பண்ணி கேளுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 yearsல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆகிடலாம். இல்லை நான் சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வேறு கம்பெனிக்கு வேலை தேடி போய் ஒரு ரோல் ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு 95% வந்து இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் இருக்கிற டொமைன்லேயே வந்துட்டு வேறு வேலைக்கு பெரிய கம்பெனியில் போயிட்டு அங்கேருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகிறது தான் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் மூவாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பெருசாக ஆசைப்படுங்க. அதாவது
எய்ம் ஃபார் த ஸ்டார்ஸ் அட்லீஸ்ட் யூ வில் ரீச் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா. பெருசாக கனவு காணுங்க, பெருசாக ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. நம்மளோட ஒர்க்கை யார் வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நம்ம ஜூனியர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சீனியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், காலீக்ஸ் யார் வேணாலும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அந்த ஒர்க்கில் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் செய்கிற ஒர்க் தான் நீங்கள் ட்ரீம் பண்ண விஷயம் தான். ஸோ அதனால யார் என்ன வேணால் சொல்லட்டும், எய்ம் பண்ணுங்கள். ஒரு சிஇஓ ஆகணும்னு எய்ம் பண்ணுங்கள், ஒரு சிடிஓ ஆகணும், ஒரு சிஎஃப் ஆகணும்னு எய்ம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அஃப்கோர்ஸ் பிரமிட் ஸ்ட்ரக்சரில் போகிறப்ப காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போவோம். பட் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. முடியும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து முடியும். ஸோ அதனால் உங்கள் கம்பெனியில் இருக்க பிரமிட் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோலுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்றத எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்டேட் எப்படி வந்து டிராஸ்டிக்காக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டெய்லி லீடர்ஷிப் மைண்ட் செட்டோட உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்னை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் கோட் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட் பார்க்கலான்னு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இங்கிலீஷ் வேர்ட் செரெண்டிபிட்டி. அதாவது நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினச்சி போகிறப்ப அங்கே இன்னொரு விஷயம் பார்த்தா ரொம்ப நல்லதாகவே நடக்கும். இதோட நவுன் எப்படி சொல்லலாம்னா த அக்கரன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இவெண்ட்ஸ் பை சான்ஸ் இன் அ ஹாப்பி ஆர் பெனிஃபிஷியல் வே. அதாவது நீங்கள் ஷெல்ஃபில் வேறு ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 500 rupees லக்கிலி கிடைக்குது இல்லையா, அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து செரெண்டிபிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு லேர்னிங் கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டோர் நாக்கர்ஸ் வர்ஸ் விண்டோ ஓப்பனர்ஸ். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு விண்டோ வழியாக பார்த்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து விண்டோ ஓப்பனர்ஸ். டோர் நாக்கர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி எடுத்து நம்மளால் அதில் என்ன பண்ண முடியுமோ தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் டோர் நாக்கர்ஸ். பட் இதில் ரொம்ப ஜெயிக்கிறது யாருன்னு ஸ்ட்ராட்டஜி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் நாக்கர்ஸ் தான். நம்ம எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதோட பலனை எதிர்பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா லைஃப்பில் பெரிய விக்ட்ரி வந்து கிடைக்கிறது இல்லை. பட் அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம நினச்சதை விட ஒரு பெரிய விக்ட்ரி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் சொல்ல வர்றது. அண்ட் இன்னும் நிறைய லேர்னிங் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வரப்போகுது. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட், ரீசெண்டாக என்னோடய ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் திடீர்னு ஸ்டேஜில் என்ன பேசணும்னு சொன்னாங்க. ஒரு இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஒரு 500 people முன்னாடி வந்துட்டு எனக்கு ஸ்பீச் கொடுக்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் இங்கிலீஷ் எவ்வளோ தான் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சால் கூட பப்ளிக் ஸ்பீக்கிங்னு வரப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்கள் கூட வந்து சீக்கிரமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் சேனலும் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ த இந்தியன் ஐடி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் அண்ட் மோட்டிவேஷ்னல் கண்டென்ட்ஸ் தான் வரப்போகுது. அதில் வந்து ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, நம்ம எல்லாருமே வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவோம். பட் ப்ரொஃபஷ்னலி எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு டயலெக்டை வந்து ஆர்டிகுலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் நோட்ஸ் எடுத்து வச்சு ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதாவது எந்த இடத்துல எப்படி இங்கிலீஷ் பேசணும், என்ன மாதிரி வேர்ட்ஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பேசணும் பழகணும் அப்படின்றத நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு கண்டென்ட் போடலான் இருக்கேன் என்னோட இங்கிலீஷ் சேனலில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த சேனல் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கூட எல்லாருக்கூடையும் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்துச்சு அப்படின்னாக்கா letsgrowwithitgirl@gmail.com மெயில் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.